ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பம்கின் கறி தாங்க. அதாவது பூசணிக்காய் வச்சு தான் இந்த கறி செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. பம்கின் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து டோன் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் உணவுகளை வந்து கண்டிப்பாக வந்து இந்த சிவப்பு கலர் பம்கின் வந்து கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ வந்து ஒரு மண்சட்டி எடுத்துக்கிறேன். அது எண்ணெய் ஊற்றிட்டேங்க. இப்போ வந்து ஒரு கல்லில் வந்து சோம்பு அடிச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை, இதெல்லாம் வந்து வாசத்துக்கு ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராம்பு, இதே நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா வந்து இடித்து எடுத்துக்கோங்க. மிக்சிலலாம் இடிக்காமல் இது போல் வந்து கல்லில் இடிச்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், இடிச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம இந்த பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் இடிச்சு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் வாசத்துக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. இதனால் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கும் போது கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மீடியமான ஹீட்டில் வந்து நம்ம இதை வந்து சூடு பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நறுக்கி வைத்த பூசணிக்காவை இது போல் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பொடிசாக கட் பண்ண வேண்டாம். இது போல் வந்து பெருசாகவே கட் பண்ணுங்கள். இதில் வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த உடம்புலாம் வந்து ரொம்ப குண்டாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து கண்டிப்பாக இது வாரத்துக்கு ஒரு 3 முறையாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உடம்பு குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து முடி வளர்கிறதுக்கு முக்கியமான இதில் வந்து ஒரு நிறைய சத்துக்கு இருக்குது. முக்கியமாக விட்டமின் கே இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம கலருக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க. இது வந்து கிருமி நாசினியாக வந்து செயல்படுதுங்க. அவ்வளோதான். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மஞ்சத்தூள் ஏன் சேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது கிருமிகள் இருந்தால் கூட அதை எடுத்துருங்க. அந்தளவுக்கு வந்து தன்மை வாய்ந்தது. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு நான் சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க. சோயா சேர்த்திங்கன்னா அது வாசனை வந்து சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெயினாக வந்து நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அதே மாதிரி சோயா சாஸ் மாதிரியே இது பார்த்திங்கன்னா மெரின்னு, இது பார்த்திங்கன்னா வந்து சூப்பரான சீசனிங் சொல்லலாம். இது ஜப்பானீஸ் சீசனிங்க. இந்த சோயா சாஸும் மெரினி சேர்த்திங்கன்னா அந்த காயோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப உடம்புக்கு நல்லது. சீக்கிரம் வந்து நம்ம சாப்பிடும்போது உடம்பை வந்து செரிமானத்திற்கு உதவுது. இது பார்த்திங்கன்னா அரிசியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஃபெர்மெண்டட் பொருள் தாங்க. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து மிளகாத்தூள், அப்புறம் வந்து மல்லி, எல்லா விதமான ஸ்பைசஸ் வந்து இதில் இருக்குங்க. இதே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்ருங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. ஏன் காரம் சேர்த்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பம்கினில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியான இனிப்பு சத்து இருக்குது. நல்லா சாரமாக வேணும்னா பார்த்தீங்கன்னா இது போல் மிளகாத்தூள், மல்லித்தூளாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ வந்து தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து நம்ம வேக விட்டுக்கலாம். வேக வைக்கும் போது சிம் பண்ணிக்கிட்டு வந்து வேக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பம்கின் சீக்கிரம் வேக தன்மை உடையது. அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிகிட்டே வந்து வேக வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், பம்கின் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா மசிச்சு விட்டுடலாம். மசிச்சு விட்டும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன் மசிச்சு விட்றோம் பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கிறதோட மசிச்சு விட்டிங்கன்னா நம்மளுக்கு தேங்காய் போடாமே வந்து நல்லா ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும். ஸோ வந்து தேங்காய் போடணும்னு அவசியமே கிடையாதுங்க. இது மத்தலே வந்து நீங்கள் நல்லா வந்து மசிச்சு விட்ருங்க. இது மண்சட்டிங்கிறதுனால பார்த்து வந்து நம்ம மசிச்சு விடணும். கரண்டி இருக்கவங்க கூட கரண்டியில் பண்ணிங்கன்னா கூட இது வந்து பார்த்து தான் வந்து பண்ணணுங்க. அதனால் வந்து நம்ம மத்து இருக்கிறது பெஸ்ட்டுங்க. பாருங்கள், நல்லா வந்து மசிச்சு விட்ருங்க. இதில் தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. தேங்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு எதுவுமே சேர்க்க வேண்டியது தேவையில்லை. அவ்வளோதான். சூப்பராக வந்து நம்ம மசிச்சு விட்டாச்சு. குழந்தைங்களுக்கு வந்து சட்னிங்கிற பேரில் இதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இந்த பூசணிக்கறியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான பூசணிக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன் வந்து உப்பு சேர்க்குறது இல்லைன்னா நம்ம எப்போவுமே வந்து சமையலோட எண்டிங்கில் தான் உப்பு சேர்க்கணும். ஏன்னா உப்போட தன்மை வந்து கெட்டுரும். அதனால் வந்து உப்பை வந்து நம்ம கடைசியில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் இனிப்பு கொஞ்சோண்டு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அப்போ வந்து காரத்தை வந்து நல்லா வந்து தூக்கி கொடுக்கும். அதனால் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நல்லா வந்து கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வாசத்திற்கு வந்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கொத்தமல்லியில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கடைசியாக வந்து நம்ம இந்த உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான வந்து பூசணிக்கறி ரெடி ஆயிடுச்சு. தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வந்து சூப்பரான காம்பினேஷனுங்க. நான் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து இதை நான் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தோசைக்கு வந்து தொட்டு சாப்பிட போகிறேன். ஊற்றி இந்த பம்கின் பொரி தொட்டு சாப்பிட்றேன். அவ்வளோ சூப்பராக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.